நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தான் உங்கள் மத்தியில் நான் கடந்து வந்திருக்கிறேன். அதிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 1:1 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னு எழுதுகிறார். சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம்னு எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? எல்லோரும் உடனே சொல்லிடுவீங்க, இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷம் சொல்லுவீங்க. ஆனால் என்ன அது என்ன சொல்லுது? என்ன செய்தி சுவிசேஷமாய், நற்செய்தி, நல்ல செய்தியாக என்ன சொல்லுது? அது என்ன அப்படிங்கிறத குறித்து இதுவரையிலும் யாரும் சரியாக விளக்குறதில்ல. ஊழியக்காரங்க கூட அதை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், மார்க் 1:15 பார்த்தீங்கன்னா, காலம் நிறைவேறிடுச்சு. நல்ல செய்தியை கேளுங்க. எத்தனையோ வருஷங்களாக ஆதாம் தொடங்கி இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் காலங்கள் நிறைவேற வேண்டியிருந்தது. இப்போது அவர் சொல்கிறாரு, காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, தூரத்தில் இல்லை, தேவனுடைய ஆளுகை சமீபமாயிற்று அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இதான் சுவிசேஷம். என்ன அப்படின்னா, காலம் நிறைவேறியாச்சு, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை உங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் நல்ல செய்தி. இதைத்தான் இந்த 4 புஸ்தகங்களில் பார்க்குறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இன்னும் அந்த நிருபங்கள் முழுவதும் எல்லா இடங்கள்லேயும் இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி ஒரு மனுஷன் உள்ளே பிரவேசிக்க முடியும், யார் காண்கிறார்கள், யார் பிரவேசிக்கிறார்கள், யார் இதை அனுபவிக்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் இந்த நிருபங்களில் அவருடைய அப்போஸ்தலர்கள், சீஷர்கள்லாம் எழுதுகிறாங்க, தெளிவாக கொடுக்குறாங்க. அவ்வளோதான். நீங்கள் எதையோ 1-2 பிறக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதை உங்களுக்குள்ள அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தால் அது பிரயோஜனம் இருக்காது. அதை உங்களால் அனுபவிக்கவும் முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம், நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்லுவேன். மத்தேயு 4:28 பார்த்தீங்கன்னா, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து. என்ன உபதேசம்? இந்த ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசம். நல்லா கவனிங்க. கேட்குறவங்க விசுவாசிகளாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் போதகர்களாக இருந்தாலும் சரிதான், கவனித்து கேளுங்க. அவர் உபதேசித்து, அவருடைய உபதேசம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததாக இருந்தது. இன்னும் சொல்கிறாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ஐயா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சபைகளில் யாராவது போதிக்கிறீங்களா? கடைசி காலமாயிருச்சேப்பா, இன்னும் போதிக்காமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்க? எதெல்லாமோ சொல்கிறீங்க, பரிசுத்தமாக இரு, நீதியை செய்யி, அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள கதைகளை, நியாயப்பிரமாணத்தை போதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் நடக்குது. இல்லை, அதையும் தாண்டி வந்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்தை சொல்லாமல் நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சீஷர்களுடைய சில உபதேசங்களை மட்டும் எடுப்பீங்க. இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை போதிக்கிறதே இல்லை. கவனமாக இருங்க, கவனித்து கேளுங்க. அதுதான் அங்கே சொல்கிறாரு. மார்க் 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். என்ன சுவிசேஷம்? தேவனுடைய ராஜ்யம் வந்தாச்சு, சமீபத்தில் கொண்டு வச்சாச்சு. அதை நீ பார்க்கணும், அதில் நீ உட்பிரவேசிக்கணும், அதை நீ பலவந்தம் பண்ணணும். பலவந்தம் பண்ணுகிறது எப்படிங்கிறத தான் நிருபங்களில் எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து உபதேசம் என்னென்னா, அதை எப்படி காண முடியும், அதை எப்படி உள்ளே உட்பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்து தான் அவருடைய உபதேசங்களும் அவருடைய பிரசங்கங்களும். நல்லா கவனிங்கப்பா. எல்லாம் ஓமைகளால் சொல்கிறாரு, ஓமானங்களால் சொல்கிறாரு, லெகுவாக புரிந்து கொள்ளும்படிக்கு. ஆனால் சுவிசேஷம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் பூமியில் உங்களுக்கு சமீபமாய் கொண்டு வந்தாச்சு. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உள்ளே கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதை நீங்கள் பார்க்க முடியும். மார்க் 16:16 பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி
இந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால், விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன், நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு செய்தி தான். ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், காப்பாற்றப்படுவான். எப்படி காப்பாற்றப்படுவான்? தேவனுடைய ராஜ்யத்தை கண்டு அதில் உள்ள பிரவேசிச்சிருவான். அதான் காப்பாற்றப்படுதல். அவன் தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எப்படி இருக்குதா? விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். யோவான் 3:3 அதைத்தான் சொல்கிறாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதிலே 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் ராஜ்யத்தை சொல்லலப்பா, இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டு இருக்கிற குமாரனுடைய ராஜ்யம் உள்ள பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். ஏன்னா பழைய மாம்சத்தில் இருந்தால் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகவே இருக்கும். அதான் அதுக்கு அடுத்த வசனம். ஆவியினால் பிறந்தாதான் நீ ஆவியாக இருக்க முடியும். ஆவியினால் பிறந்தவர்கள் தான் இதை காண முடியும். இதற்குள்ளே பிரவேசிக்கிற பலன் இருக்கும். மாம்சம் அதில் பலனற்றது. மாம்சம் அதுக்குள்ளே வர முடியாது. மாம்சமும் இரத்தமும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சோதரிக்க முடியாது. அதனால தான் மறுபடி பிறக்கணும்னு சொன்னார். இந்த ராஜ்யம் என்னங்கிறத நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்னன்னு கேட்குறீங்களே, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. சரீர பிரகாரமாக உயிர் வாழ்கிறதுக்கு சரீரத்துக்கு தேவையான புசிப்பும் குடிப்பும் இருக்கிறதா உலக வழக்கம். டெய்லி தினமும் செய்கிற காரியம் அது. ஆனால் இது உள்ளான மனுஷனில் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் வாழ்கிற வாழ்க்கையில் உண்டாயிருக்கிற ஒரு சந்தோஷமாக இருக்குதப்பா. இதான் அவர் கொண்டு வந்திருக்கிற ராஜ்யம். குமாரன் உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய ராஜ்யம். உலகத்தில் துன்மார்க்கர் கையில் இருக்கிறதுனால துன்மார்க்கர் முழுவதும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானுடைய கரத்தில் இருக்கிறாங்க. அவன் மனக்கண்ணெல்லாம் குருடாக்கி வச்சிருக்கிறான். நீங்களும் நானும் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள கடந்து வருகிறோம். கொலோசியர் 1:12 பார்த்தீங்கன்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கியிருக்கிறார் பிதா. இயேசு கிறிஸ்து அந்த ஒளி, நானே உலகத்துக்கு ஒளியாக வந்திருக்கிறேன்னாரு. அந்த ஒளிக்குள்ளே கடந்து வர வேண்டியிருக்கு. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாய் வெளிச்சமாக வெளிப்படுது. அதுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறது தான் இந்த ராஜ்யம். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, நம்மைன்னு சொன்னால் நம்முடைய ஆத்மா, ஆவி, இருதயம், மனதையெல்லாம் இருள் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ப்பா, அதிசயமாக நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் ராஜ்யம். அதுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும், ஒளிக்குரியவங்களாக வாழணும். நீங்கள் சங்கீத பகுதியில் பார்ப்பீங்க, நம்முடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு அகற்றினார். எப்படி சொன்னால், மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார். மேற்கு என்று சொன்னால் இருள் ஆளுகை பண்ணுற இடம். நான் பாவியாக இருக்கும்போது இருளுக்குள்ளே கிடந்தேன். உலகத்தின் அதிபதியினுடைய கையில் பிடிபட்டிருந்தேன். இருளின் அதிகாரத்துக்கு கீழே இருந்தேன். என் பாவங்கள் என்னை விட்டு நீக்கப்பட்ட பொழுதோ ஞானஸ்தானத்தின் வழியாக முதலாவது நான் இப்போது கிழக்க வர்றேன், ஒளிக்குள்ளாக வருகிறேன். அதான் அருணோதயம் இயேசு கிறிஸ்து. இன்னும் நிறைய இருக்குப்பா. நீங்கள் அந்த நீதியின் வெளிச்சத்தில் நடுப்பகல் வரைக்கும் ஏறி பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருப்பீங்க. அதான் நீதிமானுடைய வெளிச்சம். மேற்க சாய முடியாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தமே இது கிடையாது. அதான் தூரம். நான் ராத்திரிக்குரியவன் கிடையாது, பகலுக்குரியவன். என்னுடைய கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். பிதாவுக்கு முன்பாய், மற்ற மனுஷர்களுக்கு முன்பாய் நான் ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவனாக இருப்பேன். அதான் ராஜ்யம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, இச்சைக்குரியதல்ல.
அதைத்தான் நீங்கள் பார்த்தோம், நம்மளாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்துக்கு உட்படலை, இதை தேடலை, வெறும் ஞானஸ்தானம் மட்டும் வாங்கிக்கிட்டு நான் பூமியில் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொல்லுகிறதுல அர்த்தமே இல்லைப்பா. இல்லை சொல்கிறாரு மத்தேயு 3:2, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானன் கதறி கூப்பிட்டு சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 6:31 மத்தேயுல, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீங்க. இதான் உபதேசம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இன்னும் சொல்றாரு 6:32, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி அலைகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 6:33 பார்க்குறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. லூக்கா 14:15, அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபோது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். உலகத்தில் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களோட நீரும் சாப்பிடுகிறீரே. பந்தியில் இருக்கிற மனுஷன் ஒருத்தன் சொல்கிறான், இங்கே நீர் சொன்னபடி ஐயா புசிப்பும் குடிப்பும் அல்லன்னு சொல்கிறீரே, தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி போஜனம் பண்ணுகிறவனாக இருக்கிறானோ அவன் பாக்கியவான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. லூக்கா 17:20. 21 பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே என்று அங்கே என்று சொல்லப்படுவதற்கும் ஏது வராது அப்படின்னு சொல்கிறார். சரி, இதை எப்படி நீங்கள் உள்ளே தேடுவீங்க? இது உங்களுக்குள்ளே இருக்கிறதேன்னாரு. அதுக்காகத்தான் நம்ம மறுபடி பிறந்திருக்கிறோம். உள்ளே தேடணும். இது ஒரு பெரிய பொக்கிஷம், இது ஒரு புளித்த மாவு, ஹலோ, இது ஒரு கடுகு விதை, நீங்கள் தான் எடுத்து உள்ளே வைக்கணும். வேறு எதையெல்லாமோ எடுத்து உள்ளே வச்சு அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சிறு பிள்ளையிலேருந்து பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொண்டது, கல்லூரியில் படித்தது, வேலை பார்க்குற இடத்துல கற்றுக்கொள்கிறது, மற்றவருடைய வார்த்தை வசனங்களெல்லாம் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் இருக்காதீங்க. ஆனால் யோவான் 3:15 சொல்கிறாரு, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். இந்த குமாரனை உயர்த்தணும்ப்பா, உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தணும், அந்த ராஜ்யத்தை தேடணும், அதுக்குள்ளே பிரவேசிக்கணும். அதான் உயர்த்துகிற அனுபவம். அதில் உள்ளே வந்தால் தான் தப்பிக்க முடியும். அதனால தான் சொல்கிறார் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் என்னை ஆளுகை செய்வார், எனக்குள்ளே ஆளுகை செய்வார். இல்லை சரீர அவயவங்கள் மாத்திரம் இல்லை, உள்ளே இருக்கிற ஆத்மா, ஆவி, இருதயம், மனதையெல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்குது. அவர் ஆண்டு வழி நடத்துவார். அப்போ தான் உங்களுக்குள்ள ஜீவ அப்பத்தை காண முடியும். யோவான் 6:35 சொல்கிறாரு, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான். நீதியின் மேல் பசி தாகமாக இருந்து எல்லா பசியும் தாகமும் அடங்கி போயிடும். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலமும் பசி அடையான், தாகம் அடையான். பார்த்தீங்களா, மரணம் வர்ற வரையிலும் அவன் நீதியின் மேலே இனி பசி தாகமெல்லாம் அடைகிறோம். யோவான் 6:40 சொல்கிறாரு, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவுடைய சித்தமாக இருக்குது. அதுவரையிலும் இவர் தான் ஆளுகை பண்ணணும். ஹலோ, குமாரன் தான் ஆளுகை பண்ணணும். அதனால் தேவனுடைய ராஜ்யம் உள்ளே வந்துருச்சு, நம்ம சமீபமாக உள்ளே வந்திருக்குது. இதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்கிறார்கள். இதான் நல்ல செய்தி, இதான் சுவிசேஷம். இதை விசுவாசிங்க, ஆணித்தரமாக படிங்க. பைபிளை எத்தனையோ தடவை படிச்சுட்டேன்னு சொல்கிறது பெருசு இல்லை. இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து பிறந்த உபதேசம், பிரசங்கம்லாம் என்னென்னு தேடுங்க. ஆச்சரியப்பார் கர்த்தவங்களை. ஜோமலோமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா தேவனே, இந்த நாளிலும் தாப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இம்மட்டும் நாங்கள் என்னவென்று அறியும்படிக்கு எங்களுக்கு செய்தேன். உமக்கே ஸ்தோத்திரப்பா. அப்பா, நாங்கள் இந்த ராஜ்யத்தை நாங்கள் கண்டு அதில் பிரவேசித்தவர்களாய் காணப்படத்தக்கதாய், மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவர்களாய், இன்னும் அதிகமாய் பலவந்தம் பண்ணி அதற்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்தவர்களாய் காணப்படும்படிக்கு எங்களுக்கு இன்னும் அனுக்கிரகம் பண்ணிடலும். பலப்படுத்துப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொன்னீரப்பா. அப்பொழுது மற்ற இவைகளெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. பிள்ளைகள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மேலாக இருக்கிற காரியங்களை தேவரையே வாய்க்கப்படும். ஆசீர்வதி, பலப்படுத்தும்.
முற்றிலும் காத்துக்கொள்ளும். கர்த்தரும் அருமரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.